The kitchen window viewers எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம இந்த கிரேட் இந்தியன் சேல் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் போயிட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து சில கிச்சன் அண்ட் ஹோம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கிறேன். அதை பற்றின ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ ரெண்டுமே இருக்குங்க. ஒரு ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. ஸோ மேபி வேறு யாருன்னா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இது எதுவுமே வந்து பெய்டு கிடையாது, எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான். நிறைய வந்து ஹோம் நீட்ஸ் தான் இருக்குல்ல, கிச்சன் அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான். வாங்க என்னென்ன அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து இந்த ப்ரெஸ்டீஜ் ஸ்வச் அப்படின்ற ஒரு லைன்லேருந்து உள்ள ப்ரெஷர் குக்கர், ப்ரெஷர் பேன். ஆக்சுவலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் பேன். இது கெப்பாசிட்டி வந்து ஒரு 4 லிட்டர். நல்ல அடியில் வந்துட்டு சாண்ட்விச் பாட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹெவியாக. அது மட்டும் இல்லாமல் இது திக்னஸும் நல்லாயிருக்கு. ஃபுல்லாக அந்த குக்கரோட திக்னஸும் நல்லாயிருக்கு. அதே போல் மூடியுமே நல்ல வெயிட், ரெண்டுமே வந்துட்டு வெயிட்டாக இருக்குது. அண்ட் இது கூடவே ஒரு யூசர் மேனுவல், அப்புறம் இந்த இது கொடுக்குறாங்க, விசில் கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்வட்ச் லைனோட இது டேக்லைன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மூடியிலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு டெப்த்து வந்துடுது. இந்த டெப்த்து வரதுனால பொங்கி கீழே வழியாது அப்படின்றாங்க. நான் இன்னும் யூஸ் பண்ணலை, நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். பட் நான் ரொம்ப நாளாக குக்கரை மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே அலுமினியம் குக்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அதை அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினேன். டெஃபினட்டாக இது நிஜமாவே நல்லா கீழே வழியாமல் இருக்கா அப்படிங்கிறத ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு போடுறேன். குக்கர் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ப்ரெஸ்டீஜ் இஸ் அ வெரி ட்ரஸ்டட் பிராண்ட். நம்ம ரொம்ப நாளாக அம்மாலாம் நிறைய நாள் வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு பெருசாக வேறு மற்றபடி எல்லாமே ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. இப்போ வர குக்கர்ஸில் வந்து என்னோடய பழைய குக்கரில் இந்த சேஃப்டி வால்வ் கிடையாது. பட் இப்போ வர மேக்ஸிமம் எல்லா பிராண்ட் குக்கர்ஸ்லையுமே இந்த சேஃப்டி வால்வ் வருது. அது ஒரு நல்ல ஃபீச்சர். அப்புறம் ஹேண்டில்ஸ் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவ்வளோதான். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வழிகிற விஷயம் மட்டும் உங்களுக்கு நான் வந்து இது கொடுக்குறேன். திக்னஸ், வெயிட் எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்குது. ஸோ இந்த குக்கரோட ப்ரைஸ் வந்து, ப்ரெஷர் பேனோட ப்ரைஸ் வந்து 2270, 2273 ரூபா. நான் இதனோட லிங்க், ப்ராடக்ட் லிங்க்கு ப்ளஸ் ப்ரைஸ் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இன்றைக்கி அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்துட்டு இந்த பீஜன் பிராண்ட் இருக்கு இல்லையா, அதோட ஒரு கெட்டில். இது நல்ல ஒரு பெரிய கெட்டில், 1700 லிட்டர் நினைக்கிறேன். 1700 750 லிட்டர், 1700 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ 1 லிட்டர் 700 ml பிடிக்கிற மாதிரியானது. ஸோ எனக்கு வந்து கெட்டில் கொஞ்சம் நிறைய யூஸ் ஆகும். ஏன்னா இப்போது கொஞ்சம் வெதரும் மாறிடுச்சு, நம்மளுக்கு மான்சூன் ஆரம்பிச்சனால சுடு தண்ணி குடிக்கிறதுமே சுடு தண்ணி ஆகிடுச்சு. ரெண்டாவது குக்கிங்க்கு வந்துட்டு நம்மளுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றினா குக்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரம் ஆகுது. ஸோ அதுக்காக இது வாங்கினேன். இது வந்துட்டு 642. இதுக்கும் லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன். அடுத்தது வந்துட்டு இது நிறைய பேரோட ஃபேவரட். இது வாங்கி என்னால் யூஸ் பண்ணாமல் ரெசிஸ்ட் பண்ண முடியல, ஸோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பீஜனோட இந்த சாப்பர் இருக்குல்ல, இது வந்துட்டு 149க்கு வாங்கியிருக்கேன். யூஸ்வலாக இது ப்ரைஸ் வந்துட்டு அரவுண்ட் 499 இல்லை 250 அந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ சேலில் வாங்கியிருக்கிறதுனால 149. இது உள்ள வந்து 3 பிளேட்ஸ் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸு. இது வந்து என்னோடய 2வது பை. நான் ஏற்கனவே ஒன்று வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த 3 இயர்ஸில் இந்த இது இருக்குல்ல, புல் பண்ணுற ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அது வந்து ஸ்டக் ஆகிட்டு அது நல்லாவே இதாக ஆரம்பிச்சிருச்சு, நஞ்சு போன மாதிரி ஆகிட்டு இந்த இதுலேருந்துலாம் நூல் வந்துருச்சு. பட் அது கிட்டத்தட்ட நாள் தவறாமல் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் கிச்சன்லனா இந்த சாப்பர். அதனால் 3 இயர்ஸ் இது வந்து ஒரு 250 ருபீஸ்க்கு வாங்கி 3 வருஷம் வந்ததே ஒரு பெரிய விஷயம். ஸோ இது என்னோடய 2வது பை. இது வந்து இப்போ 149க்கு வாங்கியிருக்கிறேன். அடுத்தது வந்து இப்போ வீட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன், கிச்சனும் சரி மற்ற இடத்தையும் சரி. அதுக்காக இந்த டோரில் வந்துட்டு மாட்டக்கூடிய ஒரு பேஸ்கெட் மாதிரி. ஸோ நம்ம ஆணிலாம் எதுவும் அடிக்க தேவையில்லை. இது நீங்கள் டோர் எதுலையாவது இருந்ததுன்னா, இல்லை கம்பி அந்த மாதிரி, இப்போ கிச்சன் ரெயிலிங் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, கிச்சன் கம்பி அப்படி இல்லைனா டோரில் வந்து இப்படி ஹூக் மாதிரி மாட்டிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இது வந்து நான் சிங்க்குக்கு கீழே இருக்கிற கப்போர்டு இருக்குல்ல, அதில் வந்து மாட்டலான்ட்டு வாங்கியிருக்கேன். அந்த பர்பஸ்க்காக மாட்டியிருக்கேன். நான் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 319. நல்லா இருக்குது ப்ராடக்ட். ரொம்ப யூனோ ஸ்டடியாக இல்லை, அதே போல் ரொம்ப ஃப்ளிம்ஸியாகவும் இல்லை, ரொம்ப தக்கையாகவும் இல்லை, நார்மலாக இந்த ரேட்டுக்கு ஓகே. இது நம்ம யூஸ் பண்ண தான் எனக்கு வந்து தெரியும். ஏன்னா இது துருப்பிடிக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியல, பார்த்துட்டு சொல்கிறேன். பட் நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப அதே போல் தக்கையாகவும் இல்லை, மாடரேட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்குற போகிற ப்ராடக்ட் வந்துட்டு இந்த சிங்கில் வைக்கக்கூடிய ஆர்கனைசர்.
இந்த மாதிரி இருக்குது. இதில் கீழே சக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இது இந்த சக்ஷன் கொடுத்துருக்காதான பர்பஸ் எனக்கு சுத்தமாக தெரியல. இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த ப்ராடக்ட். ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இது வந்து ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி வந்திருக்கு. இது வந்து இந்த டோர் மேலே போட்டுக்கிற டவல் ராட், இதுவும் கிச்சனுக்காக தான் வாங்கினேன். ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது துடைப்போம். அதுவும் பெரும்பாலும் இப்போ எல்லாருமே கிளாஸ் ஜார்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக தண்ணி தொட்டுட்டு நம்ம அப்படியே கிளாஸ் ஜாரை எடுக்க முடியாது. ஸோ டவல் வந்து எப்போதுமே பக்கத்தில் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். பட் ஓகே தான், இது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப தக்கையாக இருக்குது, இதுவும் சரி ரொம்ப தக்கையாக இருக்குது. இந்த சக்ஷன் ஹூக் வந்து நானும் வந்து ஸ்டிக் பண்ணி பார்த்தேன் சிங்க் பக்கத்தில். இது வந்துட்டு நீட்லெஸ்ஸாக இருக்குது, ஒரு பர்பஸ் அதோட சால்வ் பண்ணலை. ஓரமாக நம்ம வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது ஓகே ப்ராடக்ட்டு தான். இது வந்து 250 2 காம்பினேஷனில் வந்ததுனால 250 ரூபாய் இது ரெண்டும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்துட்டு இந்த பிளான்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு அவங்க யூஸ் ஆகும். இது வந்துட்டு ஒரு பிளான் க்ரோத் ஃபர்டிலைசர் மாதிரி, ஆர்கானிக் சீவீட், அந்த கடல் பாசியில் செய்யக்கூடிய ஆர்கானிக் ஃபர்டிலைசர். இப்போ எனக்கு வந்து இன்டோர் பிளான்ஸ் நிறைய வச்சுருக்கோம், பால்கனிலே நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக இது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, அதாவது 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த சொல்யூஷனில் ஒரு குறிப்பிட்ட லெவல் தண்ணியில் கலந்து நம்ம தண்ணியில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக நான் ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்கினேன். நான் வந்து கார்டன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இண்டோர்லாம் செடி வளர்க்குறதுக்கு ஆசை வந்ததுக்கு இன்ஸ்பிரேஷனே வந்துட்டு அவங்க தான், ஏக்தான்னு சொல்லிட்டு. நீங்கள் சான்ஸ் இருக்கிறவங்க அந்த சேனல் பாருங்கள். ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்கள பார்த்துட்டு தான் ஆக்சுவலாக நான் நிறைய செடிகள் அதெல்லாம் வாங்க வளர்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்காக இது. அடுத்தது வந்து நான் காமிக்க போகிறது, நான் வாங்கினதில் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் பை ஒரு 2 இருக்குது. ஒன்று வந்து குக்கர், 2வது வந்து இந்த ஆர்கனைசிங் ஸ்டாண்டு. இது எதுக்குன்னா நம்ம இதெல்லாம் இருக்கும் இல்லையா, கடாய் இல்லை பேனு எதுவாக இருந்தாலும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஒன்று மேலே நம்ம ஸ்டாக் பண்ணி வைக்கிறோம். அது என்ன ஆகுதுன்னா ஸ்க்ராட்ச் ஆகிடுது. அது சில்வராக இருக்கட்டும் இல்லை செராமிக் கோட்டிங் இருக்கிற எதுவாக இருக்கட்டும், ஸ்க்ராட்ச் ஆகிடுது. ஸோ அதனால் இது மாதிரி இருந்துட்டுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஒன்று தனித்தனியாக வச்சுக்கலாம். எடுக்கும் போதும் ஒன்றத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப எடுக்கிற மாதிரி இல்லை. நான் உங்களுக்கு இதில் வச்சு காமிக்கிறேன். இப்படி வெர்டிக்கல் ஸ்பேஸ்லையும் அது பண்ணிக்கலாம், நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இப்படி ஹரிசான்டலாகவும் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும், உங்களோட ஷெல்ஃபோட அளவை மட்டும் நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. அதில் மெஷர்மெண்ட் கொடுக்கறதுக்கும் உங்களோட ஷெல்ஃபோட மெஷர்மெண்ட் கரெக்டாக. ஏன்னா நான் வந்து அப்படி தான் வாங்கினேன். இதில் நான் 2 ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன், 2 பிராண்டுக்கிட்டேருந்து. 2மே சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. நல்ல என்னோட காஸ்ட் அயர்ன் இரும்பு பாத்திரம் கொஞ்சம் நிறையா வச்சுருக்கேன் நான். ஸோ அதெல்லாமே தாங்குற அளவுக்கு நல்லா ஸ்டடி அண்ட் ஹெவியாக இருக்குது. இது ஒரு டெஃபினட்டாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்துட்டு உங்களோட பேன்ஸை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறீங்கன்னா. இதனோட ரேட் வந்து 699. இது வந்து 1 2 3 4 5 வச்சுக்கலாம் மொத்தம். இப்போ தோசைக்கல்லுன்னா நீங்கள் 2 கூட இதில் வச்சுக்கலாம், இந்த ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாப்பிங் போர்டு வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எது வேணுமோ நம்ம அது மாதிரி வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்துட்டு கேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் இந்த இது வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு அட்ஜஸ்டபிள். நம்மளுக்கு நான் முன்னாடி காமிச்ச ப்ராடக்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஸ்டாண்டர்டாக ஒரே சைஸ் தான் இருக்குது. வேறு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உங்களோட பாத்திரத்துக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் மாட்டிட்டு உங்களுக்கு பாத்திரம் வச்சு காமிக்கிறேன். இதுவுமே சேம் பர்பஸ். இப்படி நீங்கள் ஹாரிசான்டலாக வச்சுக்கலாம், இல்லை வெர்டிக்கலாக வச்சுக்கலாம். உங்களோட பேன்ஸ் அண்ட் பாட்ஸை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. இதனோட ப்ரைஸ் வந்து 799. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, இதுவுமே நல்ல ஹெவியாக இருக்குது. இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதை நம்ம சைஸுக்கு வேண்டிய மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ், அதுதான், அதுக்கு பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். 2க்கும் ஒரே ரிக்குவயர்மெண்ட் தான். அளவு நம்ம வந்து ஷெல்ஃபோட சைஸை அளந்து பார்த்துட்டு இதை கம்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம். இது 2மே வந்து ஒரு நல்ல பை. லிங்க்ஸ் உங்களுக்கு எப்போதும் போல் நான் வந்து அமேசான் லிங்க்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துட்றேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்துட்டு இந்த கர்டன் ராட்ஸ் இருக்கு இல்லையா, அது வாங்கியிருக்கிறோம். இது வந்து பால்கனியில் மாற்றுறதுக்கு நல்ல பெருசு. ஸோ அகெயின் பால்கனி சைஸ் அளவு எடுத்துக்கிட்டு அதை கம்பேர் பண்ணிவிட்டு வாங்கியிருக்கோம். இந்த ப்ரான்ஸ் கலரு, அமேசான் பேசிக்ஸ். ஆக்சுவலாக இதில் எங்களோட விண்டோஸ்க்கெல்லாமும் இந்த பிராண்டில் தான் ஃபஸ்ட்டு வாங்கி ஒன்று ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணோம். அது நல்லா இருந்தது. சரி, அதனால் பால்கனிக்கும் இதே இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். இதனோட ரேட் வந்து 1369 நினைக்கிறேன், 29. நான் ரேட் கீழே போடுறேன். 2 இந்த இது வருது, 2 சைட்லேயும் அந்த கப் மாதிரி வருது அந்த இதுக்கு. அதே போல் ப்ராக்கெட்ஸ் வந்து 4 ப்ராக்கெட்டும் 3 ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ராக்கெட்ஸு.
ஓகே, இது வந்து பிராக்கெட்ஸு. சைஸ் மட்டும் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். அது நம்மளோட விண்டோவாக இருக்கலாம், இல்லை பால்கனியாக இருக்கலாம். நம்ம அளந்துட்டு 2 சைஸ் வச்சுருக்காங்க. ஸ்டாண்டர்டாக விண்டோனா ஒரு சைஸு, பால்கனினா ஒரு சைஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது, 3 கலர் அவைலபிளாக இருக்குது. எது வேணுமோ வாங்கிக்கலாம். இதுவுமே ரொம்ப நல்ல ப்ராடக்ட். கிட்டத்தட்ட நாங்கள் விண்டோவில் ஒரு 1 இயருக்கு மேலே இதே மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிரச்சனை எதுவும் இல்லை, நல்லாயிருக்கு. ஈஸியாக இருக்குது இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கு, ரிமூவ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம அமேசானில் நான் வாங்கின என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அண்ட் இந்த சேலோட கான்செப்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நம்மளுக்கு இந்த கிரேட் இண்டியன் சேலில் நம்ம அந்த இ-காமர்ஸ் சைட்ஸில் என்ன பண்ணுறாங்க, அது அமேசானாக இருக்கட்டும் இல்லை மற்ற வேறு எதனா இ-காமர்ஸ் சைட்டாக இருக்கட்டும், நிறைய ப்ரமோட் பண்ணுறாங்க இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா ப்ரமோட் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக சேவ் நம்ம அந்தளவுக்கு பண்ணியிருக்கோமாங்கிறது என்ன கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நான் ஓவரால் எல்லா ப்ராடக்ட்டு கார்ட்டில் போட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு 6,000 rupees சம்திங் வந்துச்சு. நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் சேவிங்ஸ் அதில் 10% தான். ஸோ இப்போ நான் 6,000 ரூபாய் கிட்ட வாங்கியிருக்கிறேன்னா எனக்கு 600 இல்லை லட்சேலுக்கு ஒரு 700 தான் எனக்கு சேவிங்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே போல் நம்ம ஒரு ப்ராடக்டை நம்ம கார்ட்டில் ஏற்றி வைக்கிறோன்னா அது அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. நம்ம அந்த டைமை விட்டுறோம். அது விட்டுட்டு நம்ம அதை கவனிக்காமல் செக் அவுட் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த சேல் இல்லாத ப்ரைஸும் சில நேரத்தில் வருது. ஸோ அங்கே ஒரு கொஞ்சம் நமக்கு இந்த ஃபியூ ஹவர்ஸில் முடிய போகிற மாதிரி சிலது இல்லை டுடே டீல் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேலெல்லாம் என்னென்னா நம்மளை நிறைய வாங்க வைக்கிறதுக்கான ஒரு யுக்தி தான் தவிர மற்றபடி இதில் பெருசாக நம்ம எந்த சேவிங்ஸும் பண்ண போகிறதில்ல. ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம ஒரு வீட்டில் உட்காந்துட்டு நம்மளுக்கு வீட்டில் ப்ராடக்ட்ஸ் கொண்டு கொடுக்குறாங்க. அகைன் அமேசானில் ரிவ்யூஸ் நிறைய, ஏன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் வர்த்தாலாம். இப்போ நான் வாங்கினதுலேயே எனக்கு ஒரு 2 ப்ராடக்ட் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. மற்றதெல்லாம் எனக்கு ஓகே தான். இத்தனைக்கு ரெவ்யூ நல்லா பார்த்துட்டு தான் நான் வாங்கினேன். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பாரிஸில் எல்லா பொருளுமே உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். இந்த ஆர்கனைசர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் சீப்பர் ப்ரைஸ்லேயும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரே விஷயம், இப்போ இந்த பேண்டமிக் நம்ம எங்கேயுமே வெளியில் போக முடியாதுங்கிறதுனால நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிறதுக்கு இது. ஸோ இது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம் தான். ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ நான் சொல்லணும்னு நினச்சேன். சேலுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இது நம்ம நம்மளை வாங்க வைக்கிறதுக்கான நிறைய பொருட்கள் வாங்க வைக்கிறதுக்கான யுக்தியை தான் தவிர என்ன கேட்டால் சேவிங்ஸ் பெரிய லெவலில் எதுவும் கிடையாது. ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பேஸ் பண்ண ஒரு தாட்ஸ் தான். கண்டிப்பாக உங்களுக்கு யாருன்னா சில பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஜஸ்ட் வாண்டட் டு கிளியர் த ஸ்கை அவுட், அதனால தான். அதே போல் லிங்க்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இது எனக்கு நீடு இருந்துச்சு இந்த பொருட்கள்லாம் வாங்கணுங்கிறதுக்காக. ஸோ அதுக்கான ஒரு பை தான், பர்ச்சேஸ் தான் இது. ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். என்னோடய தாட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த அமேசான் கிரேட் இண்டியன் சேலை பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. டெஃபினட்டாக மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.